வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 13th February கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துலாம். காஃபி ஃபை எந்த மாநிலத்தின் நடனம்? அருணாச்சல பிரதேசம். காம்டி எந்த மாநிலத்தின் நடனம்? அருணாச்சல பிரதேசம். கோலனி மற்றும் தியோதானி எந்த மாநிலத்தின் நடனம்? அசாம். டோம்கச் மற்றும் பாகுவா எந்த மாநிலத்தின் நடனம்? பீகார். கவுடி மற்றும் சைலா எந்த மாநிலத்தின் நடனம்? சத்தீஸ்கர். சிக்கிம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் பூட்டியா, காஸ், லெப்சாஸ் மற்றும் லிம்பு. பீம்சன் ஜோஷி 2009ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காரு. வல்லபாச்சாரியாவை அச்சுனத பாத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வல்லபாச்சாரியா சுத்த அத்வைத்தம் அப்படிங்கிற தத்துவத்தை நிறுவியிருக்காங்க. ஒற்றை குடியுரிமை, சட்டத்தின் ஆட்சி, சிஏஜி அலுவலகம் மற்றும் அமைச்சரவை அமைப்பு, இந்த விஷயங்களை நாம பிரிட்டன் நாட்டுல இருந்து எடுத்துக்கிட்டோம். தாதாபாய் நௌரோஜி ராஷ்ட் கோஃப்தார் அப்படிங்கிற செய்தித்தாள் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு 1899ல லக்னோல நடந்துச்சு. இந்த லக்னோல நடந்த மாநாட்டுடைய தலைவர் ரோமேஷ் சந்திர சத். தூப்கார்க் மத்திய பிரதேசத்தின் மிக உயரமான சிகரம். மூணாவது ஐந்தாண்டு திட்டம் 1961 இருந்து 1966 வரைக்கும் நடந்துச்சு. இந்த மூணாவது ஐந்தாண்டு திட்டத்துடைய இன்னொரு பேர் காட்கில் யோஜனா. பண மசோதாக்கள் சிறப்பு நடைமுறைய சரத்து 198ல சொல்லியிருக்காங்க. ஜாகிர் ஹுசைன் இந்தியாவின் முதல் முஸ்லிம் ஜனாதிபதி. பாப்னா கிளர்ச்சி 1870ல ஈஷான் சந்திரராய் தலைமையில நடந்துச்சு. கசகஸ்தானின் பிரதமராக நியமிக்கப்பட்டவர் யார்? உல்ஜாஸ் பெக்கனோவ். இந்த ஆண்டின் சிறந்த வனவிலங்கு புகைப்பட கலைஞர் விருதை வென்றவர் யார்? நீமா ஜரிகானி. சௌராஷ்டிரா கிரிக்கெட் சங்க ஸ்டேடியத்தின் புதிய பெயர் என்ன? நிரஞ்சன் சா மைதானம். 2024 சவுத் ஏசியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் பெண்கள் அண்டர் 19 சாம்பியன்ஷிப்பை வென்ற நாடு எது? இந்தியா மற்றும் பங்களாதேஷ். எந்த விண்வெளி நிறுவனம் பேஸ் பணியை துவக்குகிறது? நாசா. தகவல் மற்றும் ஒலிபரப்பு செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார்? சஞ்சய் ஜாஜு. மனோஜ் கோவில் கார்ப்பரேட் விவகார அமைச்சகத்தின் செயலாளர். சஞ்சீவ் சோப்ரா உணவு மற்றும் பொது விநியோகத்துறை செயலாளர். அனுராக் ஜெயின் சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகத்தின் செயலாளர். பங்கஜ் அகர்வால் மின் அமைச்சகத்தின் செயலாளர். வி எல் காந்தராவோ சுரங்க அமைச்சகத்தின் செயலாளர். அடல் துல்லு ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய செயலாளர். அபூர்வ சந்திரா சுகாதாரத்துறை செயலாளர். 2024ஆம் ஆண்டுக்கான பாரத ரத்னா விருது யாருக்கு வழங்கப்பட்டது? சோ இதுக்கு முன்னாடி எல்கே அத்வானிக்கும் பீகாருடைய முன்னாள் முதல்வருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ ரீசெண்டா சரண் சிங், பி.வி. நரசிம்மராவோ, எம்.எஸ். சுவாமிநாதன் இந்த 3 பேருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. ரத்தன் டாடா மகாராஷ்டிரா அரசின் உத்தியோக் ரத்னா விருது வாங்கியிருக்காரு. சோனம் வாங்சுக் சந்தோக்பா மனிதாபமான விருது வாங்கியிருக்காங்க. உமர் நிசார் யூனிசெஃப் வழங்கும் நோய் தடுப்பு சாம்பியன் விருது வாங்கியிருக்காங்க. நெய்வேலியார் சந்தன கோபாலன் சங்கீத கலாநிதி விருது வாங்கியிருக்காங்க. சக்திதரன் சிதேசபாமணி கேசரி விருது வாங்கியிருக்காங்க. லூயிஸ் கஃபர் அலிக்கு ஏபிள் பரிசு 2023 கொடுக்கப்பட்டிருக்கு. நிகில் முகுந்த் வாத் மகா கௌரவ விருது வாங்கியிருக்காங்க. அஜித் மிஸ்ரா ஃப்ரீடம் ஆஃப் தி சிட்டி ஆஃப் லண்டன் விருது வாங்கியிருக்காரு. உலகின் சிறந்த 100 கடற்கரைகளில் கேரளாவில் உள்ள கடற்கரை எது? சோ உலகத்துல சிறந்த 100 கடற்கரை பட்டியல கேரளால இருந்து ஒரு கடற்கரை இடம் பிடிச்சிருக்கு, ஒரு பீச். அந்த பீச்சோட பேரு பாபநாசம். வர்க்கலா அப்படிங்கிற பகுதியில இந்த பீச் அமைஞ்சிருக்கு. துங்கநாத் கோவில் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நினைவு சின்னமா அறிவிக்கப்பட்டிருக்கு. கோல் இந்தியா லிமிடெட் இந்தியாவின் போட்டி ஆணையத்துக்கு கீழே செயல்படுறது. எண்ணெய் அதாவது ஆயில் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் இந்தியாவுடைய 13வது மகாரத்ன நிறுவனம். நம்ம இந்தியாவுடைய 16வது நவரத்ன நிறுவனம் ரைட்ஸ். வீராங்கனை துர்காவதி புலிகள் காப்பகம் இந்தியாவுடைய 54வது புலிகள் காப்பகம் மத்திய பிரதேச மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. பாதுகாப்பு துறையில் 100% அந்நிய நேரடி முதலீட்டுக்கு இந்தியா ஒப்புதல் அளிச்சிருக்கு. இந்தியாவின் பெட்ரோ கேபிட்டல் என குஜராத் மாநிலம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. எந்த நாள் உலக பருப்பு தினமாக அனுசரிக்கப்படுகிறது? வருஷந்தோறும் பிப்ரவரி மாசம் 10ஆம் தேதி நாம இந்த தினம் அனுசரிக்கிறோம். இந்த வருஷத்துக்கான மைய கருத்து பருப்பு வகைகள் ஊட்டமளிக்கும் மண் மற்றும் மக்கள். ஜனவரி 11 தேசிய மனித கடத்தல் விழிப்புணர்வு தினம்.
ஜனவரி 14 ஆயுதப்படை வீரர்கள் தினம். ஜனவரி 15 இந்திய ராணுவ தினம். ஜனவரி 19 கோக்போரக் நாள். ஜனவரி 23 பராக்கரம் திவாஸ். ஜனவரி 21 திரிபுரா, மணிப்பூர் மற்றும் மேகாலயாவின் மாநில தினம். ஜனவரி 24 சர்வதேச கல்வி தினம். ஜனவரி கடைசி ஞாயிற்றுக்கிழமை உலக தொழுநோய் தினம். பிப்ரவரி 1 இந்திய கடலோர காவல்படை நாள். ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்திய முதல் வடகிழக்கு மாநிலம் இது. சிக்கிம் மாநிலம் ரீசன் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதுவும் ஏப்ரல் மாசம் 1ஆம் தேதி 2006க்கு முன்னாடி யாரெல்லாம் வேலையில ஜாயின் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தியிருக்காங்க. சிக்கிம் மாநிலம் ரீசெண்டா ஒரு குடும்பம் ஒரு வேலை திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அப்புறம் பாகினி திட்டம், அப்புறம் ஆமா யோஜனா மற்றும் வத்சல்ய யோஜனா. சிக்கிம் மாநிலத்துடைய முதல் விமான நிலையம் பாங்கோங். சிக்கிம் மாநிலம் ரீசெண்டா லோசார், சோனம் லோச்சார் மற்றும் பும்சு திருவிழா கொண்டாடி இருக்காங்க. கேட்லி மீனை மாநில மீனை அறிவிச்சிருக்காங்க. ப்ளூ டூக்க மாநில பட்டாம்பூச்சி அறிவிச்சிருக்காங்க சிக்கிம் மாநிலம். இந்தியாவின் முதல் பனிச்சரிவு கண்காணிப்பு ரேடார் சிக்கிம் மாநிலத்தில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பனிச்சிறுத்தைகள் அதிகம் உள்ள மாநிலம் இது. சோ இந்தியால பனிச்சிறுத்தைகள் எங்க அதிகமா காணப்படுது அப்படின்னா லடாக்ல கிட்டத்தட்ட 477 பனிச்சிறுத்தைகள் இங்கதான் இருக்கு. சோ இந்தியால மொத்தம் பனிச்சிறுத்தைகள் எத்தனை இருக்குன்னு பார்த்தா 718. ரீசன் அந்த சர்வையை கண்டக்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. இரண்டாவதா பனிச்சிறுத்தை எங்க அதிகமா இருக்குன்னா உத்தரகாண்ட்ல 124. நித்தி ஆயோக் ஏற்றுமதி தயார்நிலை குறியீடு மற்றும் தேசிய பல பரிமாண வரிமை குறியீட வெளியிடுவாங்க. தெற்கு லோனாகேரி சிக்கிம் மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. ஜகத்குரு ராம்பத்ராச்சாரியா 1987ஆம் ஆண்டு துளசி பீடத்தை மத்திய பிரதேசல ஆரம்பிச்சாங்க. ஐசிசியின் போட்டியின் சிறந்த வீரர் விருது 1992ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. அனா கிரக்காட்டோ மற்றும் மராப்பே எரிமலை இந்தோனேஷியா நாட்டுல அமைஞ்சிருக்கு. போர்ட் லாமோ கென்யால அமைஞ்சிருக்கு. அயோத்தி ராமர் கோயிலுடைய உயரம் 161 அடி. இந்த கோயிலுடைய கட்டிட கலைஞர் சி சோம்பாரா. அயோத்தி ராமர் கோயிலுக்கு பழைய பேரு சாகேத். அயோத்தி ராமர் கோயில் சரையு அப்படிங்கிற நதிக்கரை பக்கத்துல அமைஞ்சிருக்கு. குரங்கு காய்ச்சலுக்கு இன்னொரு பேரு கயாசனூர் வன நோய்.